அட நம்ம நினைச்ச மாதிரியே அத்தை மேல எல்லா பழியும் வந்து விழுதே. இனி என்ன நடக்குதுங்கறத மட்டும் நம்ம பாப்போம். நடந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மீனாட்சி அம்மா வீட்டை இடிக்க பணம் கொடுத்தீங்க. இப்போ எங்க குடும்பத்து மருமகளையும் எங்க வம்சத்து வாரிசையும் அழிக்க ரவுடிங்களை ஏவி விட்டுருக்கீங்க. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நாங்களே எங்க சரண்யாவுக்கு குழந்தைக்கு என்ன ஆச்சோன்னு பயந்து போயிருக்கோம். நீங்க எங்க மேல பழி போடுறீங்களா? இதெல்லாம் சுத்தமா நல்லா இல்ல, பாத்துக்கோங்க. தம்பி, உங்க அம்மா ஒன்னும் நல்லவங்க இல்ல. இவங்க பண்ண கெட்ட விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்க ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் உங்க அம்மாவை சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்ட தான் போறேன். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர். இதா நீங்க நிக்கிறா பாத்தீங்களா? இவதான் சக்தி. இவளும் இவ அம்மாவும் சேர்ந்து என் பொண்ணுக்கு பிரசவம் பார்த்து அவ உயிருக்கு ஆபத்து வர வச்சிருக்காங்க. பிறந்த குழந்தைய கடத்திட்டு போய் ஒளிச்சு வர வச்சிருக்காங்க. இவ்வளவு விசாரிச்சேன். என் பேர குழந்தைய தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுங்க சார். முதல்ல இவள அரெஸ்ட் பண்ணி கையில வழங்க மாட்டேங்க சார். அப்படியே தெரு தெருவா எழுதிட்டு போங்க சார். அப்பதான் இவ உண்மையை சொல்லுவா. என்னம்மா இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இல்ல சார், வேணும்னு என் மேல பழி போடுறாங்க. நாங்க சரண்யா அன்னைக்கு நல்லதுதான் பண்ணோம். அவங்க உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கணும்னு நான் என்னைக்குமே நினைச்சதே இல்ல. ஏய், என் பொண்ணு எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. என் பேர குழந்தைய இவளும் இவளோட அம்மாவும் சேர்ந்து எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க. குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு கேளுங்க சார். இல்ல, அந்த குழந்தைய நாங்க எங்கேயும் ஒளிச்சு வைக்கல. அது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்த சொல்லி அம்மா கிட்ட நான் தான் கொடுத்து விட்டேன். இல்ல இன்ஸ்பெக்டர், இவ போய் சொல்றா. இன்னும் இங்க குழந்தை வரவே இல்ல. இவ அம்மாக்காரியும் இங்க வரவே இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக என் பேர குழந்தை கடத்தி வச்சிருக்காங்க. சொல்லுமா, உங்க அம்மா எங்க? இவங்களுடைய பேர குழந்தை எங்க? சொல்லுமா. இப்பதாம்மா கேக்குறேன், சொல்லுமா. மா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனே ஸ்டேஷன் கிளம்பு. கிளம்புமா. அம்மா தாயே, குழந்தை பசியில் அழுதே. தாய்ப்பால் கொடுக்கணுமே. இப்ப நான் தாய்ப்பாலுக்கு எங்க போவேன்? தாய்ப்பால் இல்லனா குழந்தை அழுது அழுதே உயிரை விட்டுடும். இப்ப என்னால வெளியில எங்கேயும் போக முடியலையே. இந்த குழந்தைக்கு பசி ஆத்த முடியாம போயிடுமோ? வெளியில போகலானா ரங்கநாயகி அனுப்பின ரவுடி நிக்கிறான். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அவளோட பேர குழந்தைக்கு அவளை யமனா வந்து நிக்கிறாளே. கண்ணுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த தாயையும் வேற காணும். தாயே, நீ எங்க போன? உன்னால பொழைச்ச குழந்தை இப்ப தாய்ப்பால் இல்லாம உயிரை விட்டுடும் போல இருக்கே. தாயே, தயவு செஞ்சு முன்னாடி வாமா. செல்லம், அழாத அழாதடா. உன்னை நான் எப்படியும் காப்பாத்தியே தீருவேன். அம்மா தாயே, இந்த குழந்தை அழறது உன் காதுல கேட்கலையா? நான் கதறது உன் காதுல விழலையா? என் முன்னாடி வா தாயே. அழாதடா மீனாட்சி. அத்தா, தாயே, தாயே, நீ வந்துட்டியா? இந்த குழந்தை பசியால துடிக்குது தாயே. தாய்ப்பால் கொடுத்தாதான் இதை காப்பாத்த முடியும். இந்த இடத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. இந்த குழந்தைய காப்பாத்து தாயே.
வந்து தாய்ப்பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை இல்ல, தெய்வ பால் குடிச்சு வளர்ந்த குழந்தை. அம்மா தாயே, குழந்தைய காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி தாயே. இன்னும் எவ்வளவு நேரம் தான் எங்க இருக்க போற? குழந்தைய எல்லாரும் தேடிட்டு இருக்காங்கல்ல, உடனே கிளம்பி போ. அம்மா, ரவுடி ஒருத்தன் வெளியில இருக்கானே, அவன் இந்த குழந்தைய புடுங்கிட்டு போயிடுவான். நான் உன் கூட இருக்கேன்ல, பயப்படாம வெளியே போ. இங்க பாரு அம்மா, இப்ப எதுக்குமா புடவை போட சொன்னீங்க? அம்மாவோட சாரியோ இல்ல அப்பாவோட வேஷ்டியோ போட்டுதான் முதல்ல குழந்தைய படுக்க வைப்பாங்க. அதுதான்மா ஐதீகம். அம்மா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. என்னடி டவுட்? உன்னை படிக்க வைக்கிறதே தப்பா போச்சு. அது இல்லம்மா, கேளுங்க. அம்மா லெகின்ஸும் அப்பா ஜீன்ஸும் போட்டா என்ன பண்ணுவாங்க? உன் காதை பிடிச்சு திருவுவாங்க. மீனாட்சி அம்மா, வாங்கக்கா. வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி அம்மா, சரண்யாக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் நாங்கெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். குழந்தை ரொம்ப அழகா இருக்கே, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்குமா? மீனாட்சி அக்கா, உங்க சம்மந்தி வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பேர குழந்தைய பார்க்க எப்போ வராங்களாம்? அது வந்து நான் எதுக்கு அந்த குழந்தைய பார்க்கணும்? நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அதுல எந்த இஷ்டமும் கிடையாது.